வயிறு வீக்கத்துக்கான மருத்துவம். வயிறு எதுக்காக வீங்குது? அதிகமாக குடிக்கிறவங்களுக்கு வயிறு வீங்கும், சரியாக சாப்பிடாமல் இருக்கிறவங்களுக்கு வயிறு வீங்கும், அளவு தெரியாமல் சாப்பிட்றவங்களுக்கு வயிறு வீங்கும், அதிக நேரம் வேலை செய்வாங்க, சாப்பிடாமே இருப்பாங்க, மொத்தமே சாப்பிட்லன்னு உள்ளே உள்ள சுரப்பிகளால் வயிறு வீங்க ஆரம்பிச்சிடும். அதுக்கு முக்கிய மருந்தாக கொய்யா இலை, அன்னாச்சி பூ, சின்ன வெங்காயம், தேன், இதெல்லாம் கூட்டு கலவையாக சேர்ந்து இப்போ நம்ம மருந்தாக தயாரிக்கிறோம். வயிறு வீக்கம், சிறுநீர் கழிக்க முடியாமல் கிட்னி பிரச்சனை உள்ளவங்களுக்கும் அவங்களுக்கு அந்த உப்பு அடைப்பு இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் வயிறு வீக்கம் வீங்கும். சின்ன வயசில் குழந்தைங்களுக்கு வயிறு வீக்கமாக இருக்குது அப்படின்னாக்கா, கிராமப்புறத்துலலாம் பார்த்தாக்கா இந்த தவழ்கிற இடத்துல மண்ணில் விளையாடுற குழந்தைங்க மண் சாப்பிடும். மண் சாப்பிட்ற பழக்கம் சின்ன வயசில் இருக்கிறவங்களுக்கும் ஒரு வயசுக்கு மேலே இருக்கிற குழந்தைங்களுக்கு 5 வயசு 10 வயசு ஆன பிறகு அது அடைப்புகள் இருந்ததுனாக்கா அவங்களுக்கும் வயிறு வீங்கிக்கிறோம். இரத்த சோகை, ரத்தோட்டம் சரியாக போகாமல் இரத்த சோகை உள்ள குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கும் வயிறு வீங்கும். எப்படிப்பட்ட வயிறு வீக்கமாக இருந்தாலும் அந்த வயிறு வீக்கத்தை குறைச்சி நீர் சொடித்து அவங்களுக்கு ரத்தோட்டத்தை ஒரே சீராக சிறுநீர் கழித்து மலம் வெளியே கழிச்சிடுச்சு ரத்தம் சமச்சீராக ஓடிடுச்சுனாக்கா அவங்களுக்கு அந்த வயிறு வீக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிரும். அதுக்கு கொஞ்ச நாள் நாம் மருந்து எடுத்துக்கிறணும். பெரியவங்களாக இருந்தாலும் சின்னவங்களாக இருந்தாலும் மருந்து எடுத்துக்கிட்டிங்கனாக்கா அந்த வயிறு வீக்கம்ன்றது சரியாயிரும். வயிறு வீக்கம் சரியாகிறதுக்கான மருந்து தயாரிக்கும் முறையை பற்றி பார்க்கலாம். 2 சின்ன வெங்காயம், 3 கொய்யா இலை, அன்னாச்சி பூ 1ல் பாதி சுத்தம் பண்ணிவிட்டு நல்லா அரைச்சி எடுத்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுருக்குறோம். இது கூட தேன் சேர்த்துக்கிறணும். இதை வயிறு வீக்கம் குறைய வரைக்கும் காலையில் தினமும் குடிச்சுக்கிட்டே வரணும். குடிச்சிட்டு நீங்கள் அந்த நேரத்துக்கு தகுந்தாற் போல் சாப்பிடுங்க. சமச்சீர் உணவு அப்படின்ற சிறுதானிய உணவுகள், இயற்கை முறையில் விளைவிக்கப்பட்ட அந்த அரிசி சாதம் அப்படி நீங்கள் எளிதில் செரிக்கிற உணவாக சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னாக்கா சீக்கிரமாக உங்களுக்கு இந்த மருந்தும் எடுத்துக்கிற போது அந்த வயிறு வீக்கம்ன்றது நல்லா சொடிஞ்சிரும். வயிறு வீக்கத்துக்கு அன்னாச்சி பூ, சின்ன வெங்காயம், கொய்யா இலை, தேன் இதெல்லாம் கூட்டு கலவையாக சேர்ந்து மருந்தாக தயாரிச்சிருக்கோம். இது அப்படியே குடித்தோம்னா வயிறு கொஞ்சம் கொஞ்சமாக வீக்கம் குறையும். குறைஞ்சது ஒரு 15 நாளாவது குடிக்கணும். அப்போ தான் வயிறு வீக்கம் சரியாகும். வயிறு வீக்கத்துக்கு இது ஒரு சிறந்த மருந்து. இந்த மருந்தை பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.